بسم الله الرحمن الرحيم ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது தலைப்பு பள்ளிக்கூடம். என் பள்ளிக்கூடத்து பெயர் ஹுதா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். பள்ளிக்கூடம் என்பது அடிப்படை கல்வி கற்பிக்கும் இடம். இந்தியாவில் வித்யா பவன், வித்யா மந்திர் என்று சமஸ்கிருதத்தில் பள்ளி அழைக்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் நல்லொழுக்கம் மற்றும் சமத்துவத்தை போதிக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹபிலா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தலைப்பு பாலுணவுகள். பாலில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி சத்துக்கள் உள்ளன. அவை எலும்புகளை பலப்படுத்தும். பாலில் மாவு சத்து, புடம், கொழுப்பு சத்து உள்ளது. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது தலைப்பு காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள் பொதுவாக இயற்கையான வகையில் காடுகளில் இருப்பவை. அவற்றை காட்டு விலங்குகள் என்போம். அவை யானை, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, மான் போன்றவை ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆசியா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு பருவ காலங்கள். இலைவேனில் காலம். இலைவேனில் என்பது தமிழர் பருவ காலமான இலைவேனின் காலத்தை குறிப்பது. இது தமிழ் மாதம் சித்திரை வைகாசி உள்ளடங்கியது. கோடைக்காலம். கோடைக்காலம் என்பது நீடு பகல் நேரமும் குறைந்த இரவு நேரமும் ஆகும். இந்தியாவில் மார்ச் முதல் ஜூன் வரை கோடைக்காலம் ஆகும். மழைக்காலம். மழைக்காலம் என்பது ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழைக்காலம் ஆகும். பனிக்காலம். பனிக்காலம் என்பது தமிழ் மாதமான மார்கழி தை உள்ளடங்கியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஃபாரிஸா பானு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சுற்றுலா தலங்கள். மெரினா கடற்கரை. மெரினா கடற்கரை உலகத்தின் 2வது நீளமான கடற்கரை என்று அறியப்படுகின்றது. இந்த கடற்கரையில் பல முக்கிய தமிழர்களின் நினைவிடங்கள் உள்ளன. சற்று குறுகிய 1,00,000 மக்கள் இங்கு ஒவ்வொரு வாரமும் வந்து அருமையான காற்றை சுவாசிக்கிறார்கள். வண்டலூர் பூங்கா. பலவிதமான மிருகங்கள், மான் வகைகள், பாம்புகள், ஆமைகள் மற்றும் அரிய பறவை இனங்களுக்கும் தனக்கினை கொண்ட இப்பூங்காவில் குழந்தைகளுக்கு தனியாக பூங்காவும் அமைந்துள்ளன. தேங்க்யூ. என் பெயர் ஆசாதினா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் தலைப்பு மருத்துவர். நான் ஒரு மருத்துவர். உடல்நலத்துறை மாத்திரைகளை கொடுத்து சீரான உணவுகளை பெறச் செய்கிறேன். சரிவிகித உணவு உண்ண வேண்டும் என்று பரிந்துரைப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது தலைப்பு அரிசுவைகள். அரிசுவைகள் மொத்தம் 6. கரும்பு, இனிப்பு, தசையை வளர்க்கும். பாகற்காய், கசப்பு, நரம்புகளை வலுப்படுத்தும். மிளகாய், காப்பு, எலும்புகளை வலுவாக்கும். எலுமிச்சை, புளிப்பு, கெட்ட கொழுப்பை கரைக்கும். உப்பு, உவர்ப்பு, தேவையான உமிழ்நீரை சுரக்க செய்யும். மாதுளை, துவர்ப்பு, ரத்தம் சுத்தம் செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹபீஸா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். இதுதான் ஐவகை நிலங்கள். ஐவகை நிலங்கள் என்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என கூறப்படும். இவர்களுடைய தொழில் தேர்ந்தெடுத்தல். முல்லை காடும் காடு சார்ந்த இடத்தை முல்லை என கூறப்படும். இவர்களுடைய தொழில் வேட்டையாடுதல். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என கூறப்படும். இவர்களுடைய தொழில் விவசாயம் மற்றும் ஆடு மேய்த்தல். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடத்தை நெய்தல் என கூறப்படும். இவர்களுடைய தொழில் மீன் பிடித்தல். பாலை மணலும் மணல் சார்ந்த இடத்தை பாலை என கூறப்படும். இவர்களுடைய தொழில் வழிபறித்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எஃப் ஷாசனா. 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு. கைவினை பொருட்கள். அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில்முறையால் உருவாக்கும் கலையை கைவினை பொருட்கள் என்று கூறலாம். மண்ணை வைத்து கையால் அனைத்தும் பிடித்து மண்பாண்டங்களை செய்வார்கள். கட்டில், ஏணி, தட்டு, புல்லாங்குழல் போன்றவை மூங்கிலால்
விரும்பினால் தான் செய்யப்படுவேன். கூட்டு மூங்கில்தான் கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை ஆகும். பனை ஓலைகளினால் பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. அவை பொம்மை கிளிகிழிப்பு போன்றவை ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஹாஜிரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மூலிகை பொருட்களின் பயன்கள். கீழாநெல்லி மஞ்சள் காமாலை நோய் தீர்க்கும் மருந்து. கற்றாழை உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் வயிற்றுப்புண் குணமாகும். முடக்கத்தான் மூட்டு வலி நரம்பு போன்றவற்றிற்கு நல்லது. துளசி வெற்றிலை சளி இருமல் போன்றவை சரியாகும். செம்பருத்தி பூ இலை தலைமுடி வளரவும் மிருதுவாகவும் இருக்க பயன்படுகிறது. உடல் சூட்டை தணிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு செய்தித்தாள்கள். தலை குந்தி என்னை தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கும் என்று புத்தகம் மட்டும் சொல்லுவதில்லை. இது செய்தித்தாள்களுக்கு பொருந்தும். செய்தித்தாள்கள் உள்நாட்டு வெளிநாட்டு நிகழ்வுகளை தெரிவிக்கிறது. விடுமுறை நாட்களில் குழந்தைகளுக்காக சுவையான பகுதிகளை தருகிறது. இரவு முழுவதும் கண்விழித்து செய்தித்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றன. ரயில் மற்றும் விமானங்களில் இப்போது செய்தித்தாள்கள் பயணம் செய்கின்றன. நிகழ்காலத்தில் உலகில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் மறுநாள் அதை பற்றிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. இது செய்தித்தாள்களால் மட்டுமே சாத்தியம். பழைய தகவல் செய்தித்தாள்களை வீட்டு உபயோகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகின்றன. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆப்சா பாத்திமா. நான் 6ஆம் வகுப்பு ஆப்பில் படிக்கிறேன். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் அந்தந்த பகுதியில் மண் நிலத்திற்கேற்ப விளைந்தன. முக்கணிகள் மா பலா வாழை என்பது முக்கணிகள் ஆகும். முக்கணியோடு முத்தமிழும் இயல் இசை நாடகம் என்ற முக்களையும் போற்றப்பட்டன. நம் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இம்மூன்றில் உள்ளது. வாழைப்பழம் வாழ வைக்கும். மாம்பழம் இளமை மங்காமல் பார்த்துக்கொள்ளும். பலாப்பழம் பழத்தை கொடுக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு இடையினம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் எம்சலீனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு தேசிய தலைவர்கள். அப்துல் கலாம், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அன்னை தரோசா. அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் இந்தியாவின் ஒரு விஞ்ஞானி. தந்தை பெரியார் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் பெருமைகளுக்காகவும் போராடிய போராட்ட வீரர். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாதத்தின் தந்தை ஆவார். அன்னை தரோசா அன்பு இரக்கம் கருணை அனைத்திற்கும் இலக்கணமாக வாழ்ந்தவர் அன்னை தரோசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நிஸ்ரத். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது தலைப்பு மண்பானையின் பயன்கள். மண்பண்டங்களில் B12 என்ற விட்டமின் அடங்கியுள்ளது. மண்பானையில் சேமிக்கப்படும் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். மண்பானையில் தண்ணீரை சேகரிக்கும் போது வெட்டிவேல் போன்றவற்றை ஊற வைத்து வடிகட்டி குடிப்பதால் உடலுக்கு நல்லது. மண்பண்டங்களில் சமைத்தால் நீண்ட நேரம் வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும். உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அர்ஷியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் தலைப்பு முனிவர்கள். ஔவையார் ஒரு பெண் பாற்றுப்புலவர். அவர் நூல்களை எழுதியுள்ளார். கம்பர் இராயணம் ஆகிய இதிகாச நூல் எழுதியுள்ளார். திருவள்ளுவர் இவர் திருக்குறளை எழுதியுள்ளார். சுப்பிரமணிய பாரதி இவர் மகாகவி என்று அழைப்பிடுவார். தேங்க்யூ. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஐஷா சஃப்ரி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிறுதானியங்கள் என்று சொல்லப்படும் திணை, கம்பு முதலான தானியங்களை உண்டபோது இல்லாத பலவிதமான நோய்கள் தற்போது இளவயதிலேயே வந்துவிடுகிறது. நாம் உண்ணும் உணவில் சத்துக்களை விட தற்போது நச்சுக்களை அதிகம் உள்ளதால் உணவை நஞ்சாகி விடுகிறது. திணை இந்த தானியம் உலக அளவில் பயிரிடப்படுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. செரிமானமும் எளிதிலாகி சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். சாமை அதிக மருத்துவ குணம் கொண்டது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். வயிறு உபாதைகளை தீர்த்து உடல் எடை குறைப்பிலும் உதவி புரிகிறது. சோளம் நம் முன்னோர் காலத்தில் அதிகம் பயிரிடப்பட்டு உணவில் இடம்பெற்றது. கம்பு உடலுக்கு குளிர்ச்சி தரும். இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் வளர்ப்பருவத்தினர் உணவாக உட்கொள்ள ஆரோக்கியம் மேம்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அசினா பின், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். முன்பு புனித சரணாலயம் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. இது 1962ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல் புலிகள் காப்பகமாகும். புலி தனித்து வாழும் இயல்புடையது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு ஒரு புலி மட்டுமே வாழும், மற்றவருக்கு அந்த எல்லைக்கு செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை உண்ணும். அந்த குட்டிகளை 2 ஆண்டு வரை வளர்த்து வரும். அதை வேட்சியரை பெற்ற நாட்டுக்கான எல்லையை பிரித்து தனியாக அனுப்பிவிடும். புலி தனக்கான உணவை வேட்டையாடுவதில் வேறு எந்த விலையும் வேட்டையாடுவதே இல்லை. எனவே அது பண்புள்ள விலை என்று கூறுகிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஷமீரா ஃபாத்திமா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். களம் பிளஸ் கரை. கலங்கரை விளக்கம். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழிதல் என்று பொருள். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கமாகும். மெரினா கடற்கரையின் வடக்கு பகுதியில் உள்ள பிரம்மாண்டத்தின் முடிவை விளக்குகிறது. 10 தளம் கொண்ட இதில் 9வது தளம் வரை மின்தூக்கியும் 242 படிக்கட்டுகள் உள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்காக 2 சாய்தள பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஷமீரா ஃபாத்திமா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இது அமேசான் காடு. இக்காடுகளில் பெரும் பகுதி பிரேசில் நாட்டில் அமைந்துள்ளது. உலகில் வாழும் உயிரின வகைகளும் 10 ஒரு பங்கு அமேசான் மலைக்காடுகளில் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதுவே உலகில் மிகப்பெரிய உயிரின தொகுப்பாகும். இப்பகுதி 2.5 மில்லியன் பூச்சிகளுக்கும் 16,000 தாவரங்களுக்கும் 39,000 கோடி மரங்களுக்கும் பாலூட்டு இனங்களுக்கும் தாயகமாக விளங்குகிறது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியுமா இன்று விளையாட்டை விளையாட தயாராக உள்ளீரா? தயாராக உள்ளேன். முத்து நகரம் எது? கன்னியாகுமரி. தவறான விடை. சரியான விடை தூத்துக்குடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அனிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இது இசைக்கருவிகள். உடுக்கை, தோல் கருவி தமிழக நாட்டுப்புற சடங்குகளில் பயன்படுத்தப்படும் கிராமிய இசைக்கருவிகளில் ஒன்றாகும். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறையாகும். வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். சிறு உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். குழல், இது ஒரு காற்று கருவி. இது வேங்குழல், புல்லாங்குழல் என்றும் அழைப்பர். இது மூங்கிலால் செய்யப்படுகிறது. மத்தளம், இது ஒரு தோல் கருவி. நடுப்பகுதி பெருக்கும், கடைப்பகுதி சுருக்கம் காணப்படும். முரசு, இது ஒரு தோல் கருவி. தமிழர்கள் போர் துணியாக கொண்ட கருவிகளில் முதன்மையான முரசு ஆகும். சங்கு, இது ஒரு இயற்கை கருவி. கடலில் இருந்து எடுக்கப்படுவது பலமாக சூழ்ந்து இருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். ஜஸாக்கல்லாஹ். ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنها وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا عشت كم حققت للشعب مراد ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت